ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு உண்டான நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ராஜஸ்தானின் பொக்ரானில் பினாகா வகை ராக்கெட்டுகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் வெற்றிகரமாக சோதனை செய்தது. ஸ்பெயினின் கிளப் ரியல் மாட்ரிட் கால்பந்து அணியின் பயிற்சியாளராக ஜினைன் ஜிதேன் 2022ஆம் ஆண்டு வரை மறுநியமனம் செய்யப்பட்டார். ஸ்டாரி டிராப் ஃப்ராக் என்ற ஒரு புதிய வகை தவளை இனம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டறியப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் சட்டமன்ற மாநாடு நைரோபி, கென்யாவில் நடைபெற்றது. இதன் நோக்கம் 2020ஆம் ஆண்டிற்குள் ரசாயனம் மற்றும் கழிவுப் பொருட்களின் பாதகமான தாக்கங்களை குறைப்பது. ராஜஸ்தான் செனட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய ஹிந்து பெண் என்னும் பெருமையை பெற்றவர் யார்? கிருஷ்ணகுமாரி கோலி. இந்தியா மற்றும் ஓமன் நாடுகள் இணைந்து ஓமனில் மேற்கொண்ட 3வது போர் ஒத்திகை பயிற்சியின் பெயர் அல்நாகா 3வது ஒத்திகை பயிற்சி. இந்தியா ட்ரேடு ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் ITPO அமைப்பால் நடத்தப்படும் 34வது ஆகார் சர்வதேச உணவு மற்றும் விருந்தோம்பல் மாநாடு புதுடெல்லியில் தொடங்குகிறது. கார்ப்பரேஷன் வங்கி அதன் 114வது உருவாக்க தினத்தை மார்ச் 12, 2019 அன்று கொண்டாடியது. ரூபாய் 6 டிரில்லியன் மில்லியனுக்கும் அதிகமான சந்தை மதிப்பு கொண்ட 3வது பெரிய இந்திய நிறுவனமான HDFC வங்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இருக்கக்கூடிய முதல் 2 நிறுவனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரூபாய் 8.52 டிரில்லியன், TS ரூபாய் 7.49 டிரில்லியன். உலக தங்க கவுன்சில் அறிக்கையின்படி தங்க கையிருப்பு பட்டியலில் இந்தியா 11வது இடத்தில் உள்ளது. கையிருப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 டன்கள். உதயபூரில் 3 லட்சத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஆடைகளை நன்கொடையாக பெற்று வழங்கியதற்காக லட்சுமி ராய் சிங் மேவர் என்ற நபர் கின்னஸ் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றார். குளோபலர் கிளஸ்டர் NGC 2808 விண்மீன் கொத்து. குளோபலர் கிளஸ்டர் NGC 2808 விண்மீன் கொத்து பகுதியில் புதிய புற ஊதா நட்சத்திரங்களின் தொகுப்பை ஆஸ்ட்ரோசாட் எனும் இந்திய பல் அலைநீள விண்வெளி ஆய்வு மையம் மூலம் இந்திய விண்வெளி ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். எத்தியோப்பியா மற்றும் இந்தோனேசியாவில் நிகழ்ந்த கோர விபத்தை தொடர்ந்து போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் அனைத்தையும் தரையிறக்குமாறு விமான நிறுவனங்கள் ஏவியேஷன் இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்வீடனில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் HR பணிக்காக பெண்ணின் முக அமைப்பு கொண்ட தங்காய் என்ற ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 89,78,11,627 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மலேசியாவின் கிளந்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ரப்பர் தோட்ட தொழிலாளரின் மகள் திவ்யா ஜனனி சென்ற ஆண்டின் மலேசிய தேசிய தேர்வில் சிறந்த மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சைபர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட துறைகள் பட்டியலில் இந்திய வணிகத்துறை 3வது இடம் பிடித்துள்ளதாக ஆய்வில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முகநூலில் இந்திய பயன்பாட்டாளர்களின் தனிப்பட்ட விவரங்கள் திருடப்பட்டதாக எழுந்த புகாரில் அந்த நிறுவனம் மற்றும் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனத்திடம் CBI கூடுதல் விவரங்களை கேட்டுள்ளது. இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வு PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கணி வாட்ஸ்அப் சேனல் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.